ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு 5 கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்தேங்க. கொஞ்சம் தக்காளி தொக்கு பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது 1 கிலோ தக்காளி யூஸே பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஒரு 4 கிலோ தான் இருந்தது. அந்த தக்காளியை வச்சு இன்றைக்கி ஒரு தக்காளி ஊறுகாய் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. அதை செஞ்சு வச்சு முடிக்கிறதுக்கே கீதிகா வந்து ஸ்கூல்லேருந்து வர டைம் ஆயிடுச்சு. அவ்வளோ டைம் எடுத்தது அது. ஏன்னா அதை வதக்கி செஞ்சு அதுக்கப்புறம் அதை ஆற வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் தாளித்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். அதான் ஒரு தடவை செஞ்சு வச்சா இது வருங்க, ரொம்ப நாளைக்கு வரும். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுத்துருவேன். அதனால் வந்து நான் சேர்த்தே தான் பண்ணினேன். கீதிகா ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் லேப்டாப்பில் அவங்க பழைய ஃபோட்டோஸ்லாம் எங்களோடதெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எவ்வளோ குட்டியாக இருக்காங்க பாருங்கள். 2 இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஐ திங்க்கு. அந்த டைம் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்து ஒன்று ஒன்றா காமிச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி கீதிகாவோட ஸ்கூலில் வந்து ஒரு கான்சர்ட் இருந்தது. அதுக்காக கிளம்பி ரெடி பண்ணி போயிட்டோம் நாங்கள் 2 பேரும். ஹஸ்பண்ட் இன்னும் ஆஃபீஸ்லேருந்து வரல. சுதீக்ஷாவுக்கும் கிளாஸ் இருந்தது. அதனால சுதீக்ஷா விட்டுட்டு நாங்கள் அப்படியே போயிட்டோம். வரும்போது அப்படியே வந்து ஸ்னோவும் வந்து பெய்ய ஆரம்பிச்சிருச்சா, சரி நாளைக்கு வந்து 2 மணி நேரம் டிலேன்னு சொல்லி மெசேஜும் வந்துருச்சு ஸ்கூல்லேருந்து. ஹாப்பியாக இருந்தது. 2 பேரும் சேர்ந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கங்க.